Hello all, hope you all are fine. Today we are going to see about project method. This method was advocated by Dewey, the American philosopher, psychologist and pragmatist. இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் மெத்தட் பற்றி. இதை ஃபஸ்ட்டு அட்வொகேட் பண்ணது டியூவே. அவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர். த ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் எ டைரக்ட் அவுட்கம் ஆஃப் ஹிஸ் ஃபிலாசபி. அவரோட ஃபிலாசபியோட டைரக்ட் அவுட்கம் தான் ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. According to Dr. Kilpatrick, a project is a unit of wholehearted purposeful activity carried on preferably in its natural setting. ஸோ ஒரு wholehearted ஆக்டிவிட்டியை ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் ஹோல்ஹார்ட்டடாக ஒரு ப்ரிஃபரபுளாக அந்த நேச்சுரல் செட்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஸ்டீவன்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஜெக்ட் இஸ் எ ப்ராப்ளமேட்டிக் ஆக்ட் கேரிட் டு இட்ஸ் கம்ப்ளீஷன் இன் இட்ஸ் நேச்சுரல் செட்டிங். ஸோ ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷனை நேச்சுரல் செட்டிங்கில் கம்ப்ளீஷனாக ஒன்று பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு பல்லர்ட், எ ப்ராஜெக்ட் இஸ் எ பிட் ஆஃப் ரியல் லைஃப் தட் ஹேஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் டு த ஸ்கூல். ஸோ ரியல் லைஃப்பில் இருக்க சிச்சுவேஷன்ஸை ஸ்கூல் லைஃபோட சேர்த்து ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை இன்கார்பரேட் பண்ணி ஸ்கூலோட சேர்த்து பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு பல்லர்ட். ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ். ப்ராஜெக்ட் மெத்தடை இந்த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ்னால தான் பேஸ் பண்ணி இருக்குது. லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் பை லிவிங், சில்ட்ரன் லேர்ன் பெட்டர் த்ரூ அசோசியேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது மூணு பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் மெத்தட் இருக்குது. வாட் இஸ் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்? வேரியஸ் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் have already been considered. A modified definition of project is given by தாமஸ் அண்ட் லாங். ஸோ நிறைய டெஃபினிஷன் ப்ராஜெக்டை பற்றி இருந்தாலும் தாமஸ் அண்ட் லாங் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபைட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தே டிஃபைன் இட் அஸ் வாலண்டரி அண்டர்டேக்கிங் விச் இன்வால்வ்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எஃபோர்ட் எவன்டுவேட்டட் இன்டு அப்ஜெக்டிவ் ரிசல்ட்ஸ். ஸோ வாலண்டியராக அவங்களே ஒரு ஸ்டெப்ஸை அண்டர்டேக் பண்ணி அதை வச்சு இன்வால்வ்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எஃபோர்ட், அவங்களோட எஃபோர்ட் பில்ட் ஆகி இன்டு அப்ஜெக்டிவ் ரிசல்ட்ஸ், அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னவோ அதை அட்டைன் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடரிங் வேரி டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட், we may consider it as a kind of life experience which is an outcome of a carving or desire of the peoples. ஸோ அவுட்கம் ஆஃப் த கர்விங் அ டிசைர் ஆஃப் பீப்புளோட டிசைரை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. This is a method of spontaneous and incidental teaching. ஸோ இது ஒரு ஸ்பான்டேனியஸாக அது ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி இன்சிடென்டல் டீச்சிங் கொடுக்குறது. லேர்னிங் பை லிவிங் மே பி எ பெட்டர் மீனிங் ஆஃப் ப்ராஜெக்ட் மெத்தட் பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராஜெக்ட். லேர்னிங் பை லிவிங் வாழும்போதே கற்றுக்கிறது தான் பெட்டர் டெஃபினேஷனாக இருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேரி அவுட் திஸ் ப்ராஜெக்ட் இன் தேர் எவ்ரிடே லைஃப். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The project may broadly be classified as individual project and social project. Project two types of classify பண்ணுறாங்க, individual project and social project. Individual projects are to be carried out by individual, whereas social projects are carried out by group of individual. So individual projectனா தனியாக பண்ணுறது, social projectனா group of individuals சேர்ந்து பண்ணுறது. Steps in a project. For completing a project, we have 5 stages in actual practice. ஸோ என்னெல்லாம் ப்ராஜெக்டில் பண்ணுறதுல உள்ள ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. தீஸ் ஆர் ப்ரொவைடிங் எ சிச்சுவேஷன், சூஸிங் அண்ட் ப்ரொப்போசிங், பிளானிங் ஆஃப் த ப்ராஜெக்ட், எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட், ஜட்ஜிங் த ப்ராஜெக்ட். ரெக்கார்டிங் த ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். லாஸ்ட்டாக ப்ராஜெக்டை ரெக்கார்ட் பண்ணுறதும் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் எ சிச்சுவேஷன், a project should arise out of a need felt by peoples and it should never be forced on them. ஸோ பீப்புளோட நீடை பொறுத்து தான் ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும், அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி பர்பஸ்ஃபுல் அண்ட் சிக்னிஃபிகண்ட். இட் ஷுட் லுக் இம்பார்ட்டன்ட் அண்ட் மஸ்ட் பி இன்ட்ரெஸ்டிங். ஃபார் திஸ் த டீச்சர் ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் த லுக் அவுட் டு ஃபைண்ட் சிச்சுவேஷன் தட் மே அரைஸ் அண்ட் டிஸ்கஸ் தம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த சிச்சுவேஷனை டீச்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஸ்கஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவர் தேர் இன்ட்ரெஸ்ட். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷன் மே பி ப்ரொவைடட் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். Some such method may include talking to students on the topics of common interest. ஸோ அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னா அவங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிற டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் ஹவு டிட் தே ஸ்பெண்ட் தேர் ஹாலிடேஸ்,
வாட் டிட் தே சி இன் சென்னை எக்ஸட்ரா இதே மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது. தென் சூஸிங் அண்ட் ப்ரொப்போசிங் ஃப்ரம் வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் த எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் வி கெட் த சேம் அண்டர்லைங் ஐடியாஸ். ஸ்கூல் டாஸ்க் ஆர் டு பி as ரியல் as பர்பஸ்ஃபுல் அஸ் த டாஸ்க் ஆஃப் வேர்ல்ட்ஸ். ஸோ ஸ்கூல் டாஸ்க் வந்து ஒரு ரியலாகவும் பர்பஸ்ஃபுல்லாகவும் ஒரு டாஸ்க்காகவும் இருக்கணும் பியாண்ட் ஸ்கூல் வால்ஸ். ஸ்கூல் வால்ஸ்க்கு வெளியே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. They are such of nature that people is genuinely eager to carry them out in order to achieve a desirable aim. ஸோ அது வந்து ஜென்யூனாக இருக்கணும். ஒரு அவுட் சைட் ஆஃப் த லைஃப்பில் வந்து பார்க்கும்போது அவங்க பீப்புள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் இருந்து அவங்களோட டிசைரபிள் எய்மை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து நேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு Kirkpatrick, the part of the people and the part of the teacher is most of the school work depends largely on who does the proposing. ஸோ நிறைய லாட் ஆஃப் ஒர்க் ஸ்கூல் ஒர்க் எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பீப்புள்ஸ் இல்லை டீச்சர்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுல தான் இருக்கும். என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறதுல தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஷுட் refrain from proposing any project, otherwise the whole purpose of the method was be difficult. டீச்சர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது, இந்த ப்ராஜெக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த ஹோல் மெத்தடுமே வந்து டிஃபிட்டட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீச்சர் ஷுட் ஒன்லி டெம்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பை ப்ரொவைடிங் எ சிச்சுவேஷன், பட் த ப்ரொபோசல் ஃபார் த ப்ராஜெக்ட் ஷுட் ஃபைனலி கம் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ரொபோசல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருந்து தான் வரணும். டீச்சர்ஸ் வந்து அதுக்கான சிச்சுவேஷனை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The teacher must exercise guidance in selection of the project, and if the students make an unwise choice, the teacher should tactfully guide them for better project. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து தப்பான ப்ராஜெக்ட் இல்லை வந்து நல்லா இல்லாத ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கைட் தான் பண்ணணும் பெட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் பிளானிங், த ஸ்டூடெண்ட் ஷுட் பி என்கரேஜ் பை த டீச்சர் டு பிளான் அவுட் த டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். In the process of planning, teacher has to act only as a guide and should give suggestion at times, but actual planning be left to the students. ஸோ பிளானிங்லேயும் டீச்சர்ஸ் வந்து கைட் தான் பண்ணணும். மொத்தமாக பிளான் பண்ணுறது யாராக இருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். தென் எக்ஸிக்யூஷன், ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் சூசன் அண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஹேவ் பீன் பிளான், த டீச்சர் ஷுட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட் அக்கார்டிங் டு த பிளான். சின்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இன் த லாங்கஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராஜெக்ட் மெத்தட், இட் நீட்ஸ் எ லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராஜெக்ட் பார்ட் தான் வந்து ரொம்ப பெரிய பார்ட். இதுக்கு நிறைய பேஷன்ஸ் டீச்சர் சைடு இருந்தும் வேணும், ஸ்டூடெண்ட்ஸ் சைடு இருந்தும் வேணும். டீச்சர்ஸ் வந்து இதை வந்து கைட் பண்ணணும், ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். டூரிங் திஸ் ஸ்டெப் த டீச்சர் ஷுட் கேர்ஃபுல்லி சூப்பர்வைஸ் த பீப்புள்ஸ் இன் மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸ் டு ப்ரிவென்ட் வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டு கார்ட் ஆக்சிடென்ட்ஸ். த டீச்சர் ஷுட் அசைன் ஒர்க் டு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தேர் இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். டீச்சர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸை வேஸ்ட் பண்ணுறாங்களா, எதுவும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கா, இல்லை வந்து பர்டிகுலராக தனித்தனியாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். டீச்சர் ஷுட் சி த எவ்ரி மெம்பர் ஆஃப் த குரூப் கெட்ஸ் எ சான்ஸ் டு டூ சம்திங். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே தனித்தனியாக அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டீச்சர் ஷுட் கான்ஸ்டன்ட்லி செக் அப் த ரிலேஷன் பிட்வீன் த சாக்ட் அவுட் பிளான்ஸ் and the developing project as far as possible spot changes and the modification be avoided. However, if the such changes become unavoidable, these should be noted and reasons to explain for future guidance. ஸோ என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது, அதாவது பாசிபிள் ஸ்பாட் சேஞ்சஸ் என்ன, மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தென் ஒரு வேளை அது ஃபெயிலியராக இருந்தது அப்படின்னா நோட் பண்ணணும் ஃப்யூச்சர் கைடன்ஸ்க்கு அதை வந்து எப்படி சக்ஸஸ் ஆக்கலாம் அப்படிங்கிறது. Then evaluation. The evaluation of the project should be done both by the pupils and the teacher. The people should estimate the qualities of what they have done before the teacher gives the evaluation. So teacher evaluation பண்ணுறதுக்கு முன்னாடி பீப்புள்ஸ் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், எப்படி வந்து நம்ம குவாலிட்டிஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும் பீப்புள்ஸு. The evaluation of project has to be done in the light of plans, difficulties in the execution and achieve result. பிளான்ஸ் என்ன, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அச்சீவ்டு ரிசல்ட்ஸ் என்ன, அதெல்லாம் பொறுத்து வந்து எவாலுவேட் பண்ணணும். லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் செல்ஃப் கிரிட்டிசிசம் அண்ட் லுக் த்ரூ தேர் ஓன் ஃபெயிலிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ். திஸ் ஸ்டெப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் த பீப்புள் நோ த வேல்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இதில் அவங்களோட ஃபைலிங்ஸ் என்னது, ஃபைண்டிங்ஸ் என்னது, இது ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தட். ஏன் அப்படின்னா எண்டில் வந்து வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னது, இந்த ப்ராஜெக்ட்லேருந்து பீப்புள்ஸ் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. தென் ரெக்கார்ட். A complete record of the project should be kept by the students. The record should include everything about the project. It should include the proposal plan and its discussion, duties allotted to
different students and how far they are carried out by them. It should also include the details, places visited and survey guidance for future and all other possible details. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ப்ரொபோசல் பிளான், எங்கெல்லாம் போனாங்க வந்தாங்க, என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். தென் ரோல் ஆஃப் டீச்சர். In the project method of teaching, the role of the teacher is that of a guide, friend and philosopher. ஸோ இதில் வந்து டீச்சரோட ரோல் வந்து கைடாகவும் ஃப்ரெண்டாகவும் ஃபிலாசபராகவும் தான் இருக்கணும். He helps the students in solving their problem just like an elder brother and sister. He encourages his students to work collectively and cooperatively. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாகவும் கோஆப்ரேட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு எல்டர் பிரதர் இல்லை சிஸ்டர் மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். He also helps his student to avoid mistake. He makes in a point that each member of the group contributed something to the completion of the project, and in the process he helped the shy and weaker students to work along with their classmates. ஸோ அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் பார்க்கணும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஒர்க் வந்திருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப ஷையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்வால்வாக பண்ண வைக்கிறது தான் டீச்சரோட ரோல். Then if the students face failure during execution of some steps of the project, the teacher should not permit to execute any portion of the project, but should suggest them better methods or technique that may be used by them next time for the success of the project. ஸோ டீச்சர் இன்டர்ஃபியர் பண்ணி எதையுமே பண்ணக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, அதை சொல்லணும், சஜஸ்ட் பண்ணணும், இப்படி செஞ்சால் வந்து உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் அவங்கள பண்ண வைக்கணும். Teachers should always remain alert and active during execution step and see the project goes the completion successfully. So teacher வந்து remain active execution stepல completion ஆகுதா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். During execution of the project, teacher should maintain a democratic atmosphere. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு சுதந்திரத்தை வந்து டீச்சர் வந்து கொடுத்துருக்கணும். Teacher must be well read and well informed so that he can help the student to be successful completion of the project. அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் அவங்களால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்டை கொண்டு வர முடியும். மெரிட்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் மெத்தட். It is a method of teaching based on psychological laws of learning. The education is related to child life and the child acquires it through meaningful activity. ஸோ அது வந்து சைல்டு லைஃபோட இன்றியமையாது, அதை சைல்டு லைஃப்பில் அதை கேரி அவுட் பண்ணி அதை வந்து மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டியாக வந்து மாற்றது தான் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட். இட் இம்பைஸ் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆஸ் இட் இஸ் ஏ கோஆப்ரேட்டிவ் வெஞ்சர். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஜாயின் இன் த ப்ராஜெக்ட். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ மெரிட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மெத்தட். இட் ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட் இன் நேச்சுரல் அண்ட் as also man-made situation. நேச்சுரல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், மேன்மேட் சிச்சுவேஷனாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணும். மோரோவர் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸ்பான்டேனியஸ் அண்ட் நாட் அண்டர் கம்பல்ஷன். அது வந்து அவங்களுக்காக வந்து தோணும், கம்பல் பண்ணி வர்ற மாதிரி இருக்காது இன்ட்ரெஸ்ட். It brings about a close correlation between a particular activity and various subject. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ இல்லை வேரியஸ் சப்ஜெக்ட்ஸையோ வந்து அவங்க வந்து க்ளோஸ் கார்லேட் வந்து பண்ணுவாங்க. இட் இஸ் எ ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அண்ட் பிளேசஸ் வெரி லெஸ் எம்பசைசஸ் அண்ட் கிரானிங் அண்ட் மெமரைசிங். இது வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படிங்கிறனால மெமரைஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. It helps to inculcate social discipline through joint activities of the teacher and the thought. ஸோ சோஷியல் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The project method can be arouse interest in particular topic as it blends school life with outside world. It provides situation in which students come in direct contact with their environment. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்ட் என்வரான்மெண்ட்டில் கான்டாக்டில் இருக்கிறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அரோஸ் ஆகும். இட் டெவலப்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். அது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் செல்ஃப் டிசிப்ளினையும் வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A project affords opportunity to develop keenness and accuracy of observation and produces a spirit of inquiry. ஸோ அவங்க கீன்னஸாக நோட் பண்ணுவாங்க, அப்சர்வேட் பண்ணுவாங்க, தென் ப்ரொடியூஸ் a spirit of inquiry. என்கொயரி பண்ணுறதுக்கான ஸ்பிரிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். It puts a challenge to the students and thus stimulates constructive and creative thinking. அது அவங்களை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் திங்க் பண்ண வைக்கும். It provides the students an opportunity for mutual exchange of ideas. அவங்களுக்கு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். This method helps the children to organize their knowledge. சில்ட்ரன்ஸ் அவங்களோட நாலேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then drawbacks of project method. The project requires a lot of time and this method can be used as a part of science work only. இதுக்கு நிறைய டைம் இருக்கும், ஒர்க் தேவைப்படும். இது வந்து சயின்ஸ் ஒர்க்குக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Through the method provides the students superficial knowledge and so many things. It provides insufficient knowledge of some fundamental principle. இதுக்கு சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும், ஆனால் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் பற்றின நாலேஜை வந்து லேக் பண்ண வைக்கும். In the project planning and execution of the project, the teacher is required to put in much more work in comparison to other method in teaching. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங்லையும் எக்ஸிக்யூஷன்லையும் டீச்சர் வந்து நிறைய அவங்களோட நாலேஜை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதர் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது. குட் டெக்ஸ்ட் புக் ஆன் தீஸ் லைன்ஸ் ஹேவ் நாட் yet been produced.
ப்ராஜெக்ட் பற்றின குட் டெக்ஸ்ட் புக் வந்து இன்னும் ப்ரொடியூஸ்ட் ஆகலை. இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் as it involves tools, execution, purpose of purchase of apparatus and equipment etc. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். டூல்ஸ் போகணும், எக்ஸசன்ஸ் போகணும், பர்ச்சேஸ் ஆஃப் apparatus and equipments இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். The method of organizing instruction is unsystematized as thus the regular timetable of work will be upset. Regular timetable வந்து அப்செட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஒர்க் வந்து இருக்கும். Sometimes the project may be too ambitious and beyond pupil capacity to accomplish. அது ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும், அவங்களோட கெப்பாசிட்டி தாண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். To sum up, the project method provides a practical approach to learning of both theoretical and practical problems. If it is difficult to follow this method of teaching, it would be better at least not to ignore the spirit of the method. ஸோ இது வந்து நிறைய தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டிஃபிகல்ட் மெத்தடாக இருந்தாலும் இதோட ஸ்பிரிட்டை வந்து இந்த மெத்தட்லேருந்து எடுத்துக்கிட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் டு பி மோர் சூட்டபுள் ஃபார் பிரைமரி அண்ட் மிடில் கிளாஸஸ் அண்ட் இட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஃபார் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். இது வந்து ப்ரைமரிலையும் மிடில் கிளாஸ்லேயும் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையருக்கும் கிளாஸுக்கும் ஹையர் கிளாஸ் செகண்டரி கிளாஸஸ்க்கும் வந்து இந்த இது வந்து அப்ளிகபிள் இல்லை. திஸ் மெத்தட் மை பி ட்ரைட் அலாங் வித் ஃபார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங் வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஸ்கூல் டைம் டேபிள். இது ஃபார்மல் கிளாஸ் ரூம் டைமிங்லேயே வந்து யூஸ் பண்ணணும், ஸ்கூல் டைம் டேபிளை டிஸ்டர்ப் பண்ணாமல். வித் திஸ் in view some project may be undertaken by the students to be completed on certain fixed days of week, sometimes even outside school hours. ஸோ இதை மொத்தமாக பார்க்கும்போது அவுட் சைட் ஸ்கூல் ஹார்ஸ்லேயும் வந்து பர்டிகுலர் வீக்கில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. That's all about project method. Thank you all.